டேய் மாப்பிள்ள ஏதோ பிளான் பண்ணி தான் வேற ரூட்ல போயிருக்கான். நீ இந்த வெக்க போறல வண்டி ஒளிடா. ஏண்டா நம்ம ஊர்ல இருக்கிறதே 3 சந்து தான். சுத்தி சுத்தி இங்க தான் வரணும். எங்கடா போயிருப்பானுங்க? இந்த குச்சி ஐஸ் வைக்கா போர்களை ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. என்ன முதலாளி? இல்ல மாப்பிள்ள என்ன பாத்துருப்பானோ. வாய பொத்துறா கத்தப்பறா. அறிவு கட்டி சித்தப்பா கத்துனா நானும் தானே மாமா கிட்ட மாட்டுவேன். டவர் டேய் அவன் ஊரை விட்டு தாண்டதுல பிடிக்கணும். ஏதாவது பண்ணுங்கடா. வாத்தியார், எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? தாத்தாவே சாப்பிட்டு சாயங்காலம் தரலான்னா மாதவி எப்படி 1 மாதம் கழிச்சு தரலாமா? கொஞ்சம் இப்படி வாய. டேய் அவன் இங்க இருக்கான்டா. வாங்கடா புடிங்கடா. பாத்துட்டாடா எடுங்கடா வண்டிய. டேய் இந்த காது உடையற பட்ஸ் குறு குறு வந்தேடா குழப்பறான். வாங்கடா வா வண்டிடு. டேய் வரானடா அமுத்துக்கடா. டேய் ஏன் சல்லா குட்டி அவ்வளோ ஈஸியா நீ லவ்டின் போயிடுவியா? ஏய் காதல பிரிக்கணும்னு நினைச்ச உன் கையையும் காலையும் தனித்தனியா பிரிச்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வயித்துல கீரலே போடாம கொடலை பிதிக்கியே எப்படி வெளியெடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தற போறேன்டா. எனக்கு வயிறே இல்லையே. நீ இந்த ஊர் தானடா. கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? ஒண்டிக்கு ஒண்டியா? டேய் இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல உன் மூஞ்சில ஈ முக்கியம். பாக்குறியா? தெரியாம பொண்ணு தூக்கணத்துக்கு தவசமே பண்ணிடுவாங்க போல இருக்கு. டேய் வண்டியை ரிவர்ஸ்ல எடுறா. டேய் ஏறா வண்டிய. ரிவர்ஸ்ல விடாம துரத்துறாங்களே. தவச கன்ஃபார்ம்டு போல இருக்கு. இவன் வேற தேவையில்லாம குறுக்க போடுறானே. எங்க போறானுங்க? சுத்தி வந்து அடிப்பாங்களோ? டேய் நிறுத்துடா. இன்னும் மாதவி குரல் கேக்குது. மாதவி ஐயோ தாத்தா தூக்குடா தாத்தாவை. பாத்து தலை தூங்குது பாரு. என் மேல உசுரே வச்சிருக்கேன்னு சொல்லுவியா தாத்தா? இப்ப என்னால உங்க உசுரை காப்பாத்த எல்லா வேலையும் நான் ஒருத்தனே பறந்து செய்யணும்னு சொல்லுவேன் தாத்தா. சாகும் போது கூட பறந்து போய் செத்து போறியே தாத்தா. உளுத்து போன கட்டன்னு கூட பார்க்காம உன்னை ஊர் ஃபுல்லா வச்சுன்னு சுத்தினான் பாரு. அவனை உரு தெரியாம ஆக்கிறேன் தாத்தா. இது உன் மேல சத்தியம். தாத்தாவை தூக்குங்கடா. தாத்தாக்கு மூச்சுடா. ஹாஸ்பிடல் தூக்குங்கடா. நல்ல வேலை. இந்த கலவரத்துல நாம பொண்ணை தூக்குனதை மறந்துட்டானுங்க. இனிமே கல்யாணம் நடக்காது.